நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரை இன்றோடு ஓய்ந்து விட்டது. ஆனால் கன்னியாகுமரியில் இன்னும் தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் கட்சியினர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கன்னியாகுமரியினுடைய ஆட்சியாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் சொல்லியிருக்கார், இது ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. பிரதமர் அவர்கள் தனியாக அந்த தியான மண்டபத்துக்கு போகணும்னு நினச்சா அது ஒரு பர்சனல் விசிட். அதை தடுப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் எனக்கோ சட்டத்திற்கோ இல்லை அப்படின்னு தெளிவாக திரு ஸ்ரீதர் அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்கார். அப்போ எந்த முகாந்திரத்தில் எந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இதை முதலில் எதிர்க்கிறார்கள்? அப்போ அவர் வரது பார்த்தே பயப்படுறீங்கன்னா அப்போ தேர்தல் முடிவுக்கு இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். அவர் போன முறை தேர்தல் முடிந்தப்பும் கேதார்நாத் போயிருந்தார், அங்கே ஒரு தியானத்தில் ஈடுபட்டார். இப்போ இங்கே வருதுன்றது அவருடைய தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பம். இதை கூட வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லுவோம். அப்புறம் வரவர் போன்னு திமுக சார்பாக இன்றைக்கி அதுவும் நேரடியாக போஸ்டர் ஒட்ட முடியாமல் மறைமுகமாக கோ பேக் மோடின்னு சென்னை முழுக்க போஸ்டர்ஸ் அவங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒட்டியிருக்காங்க. அப்போது திமுகன்னு போட்டு ஒட்டுறதுக்கும் ஒரு பயம், எதிர்க்கும் செய்யணும். அதுக்கு இந்த மாதிரி கீழிறங்கி போய் கோ பேக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல. 8 முறை தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வந்தார், அப்பெல்லாம் கோ பேக் சொன்னாங்களா இல்லை அப்பெல்லாம் பிரதமர் வருகை கண்டிச்சாங்களா? எதுக்கு யாரு மாலை 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ணக்கூடாது? பிரதமர் மறைமுகமாக பிரச்சாரம் பண்றாரு, ஒரு மீடியா அட்டென்ஷனை கிரியேட் பண்றாரு அப்படின்றத குற்றச்சாட்டு. நாங்கள் யாரும் மீடியாவெல்லாம் கூப்பிடல. பிரதமர் ஆப்வியஸ்லி எல்லாரும் வருவாங்க. எங்கள் கட்சி தலைவர்களே யாரையும் வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ மீடியாவை மட்டும் எப்படி விடுவாங்க? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வேணா அவங்க கவர் பண்ண முடியுமே தவிர உள்ள அவர் தனிமையில் இருக்கும்போது லைவ் வருது இன்னும் வரலையே. பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு, அடுத்து அங்கே மெடிடேஷன் பண்ண போயிடுவாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் வரதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு இந்த நாட்டில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு போவதற்கு உரிமை இருக்கா இல்லையா? அதை ஏன் எதிர்க்கிறீர்கள்? அப்போ அவர் அமைதியாக இருந்தாலே பிரச்சாரம்னா அவர் எவ்வளோ வலிமையான தலைவர்ன்றது நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு தானே நாங்கள் எடுத்து கேட்போம். திரு கோவை செல்வராஜ் அவர்கள்ட்ட, பிரதமர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, திட்டங்களை தொடங்கி வைக்க வர்றாரு, பிரச்சாரத்துக்கே வர்றாரு. அதெல்லாம் தாண்டி இப்போ வர்றாரு, நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபடல, தியானத்துக்கு போகிறாரு, கோவிலுக்கு போகிறாரு. என்ன சார் பிரச்சனை? அதாவது அவர் பிரதமராக தேர்தல் இல்லாத நேரங்களில் எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சென்று வரவேற்கிறார்கள். காரணம் அது புரோட்டோகால் படி. இப்பொழுது தேர்தல் நேரம் என்பதால் முதலமைச்சர் பிரதமர் வருகின்ற பொழுது சென்று வரவேற்க முடியவில்லை. அதாவது தமிழக அரசு முறையாக பிரதமருக்கு எவ்வளவு முறை நேரடியாக அரசு நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் பிரதமர் என்கிற அந்த பதவிக்கும் முதலமைச்சர் என்ற பதவிக்குரிய கண்ணியம் மரியாதையை காப்பாற்றுகிற ஒரு பெருந்தன்மையுடைய அரசு தான் இப்பொழுது தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்களை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டாம், தியாகம் செய்ய வேண்டாம், நீங்கள் அது செய்வது தவறு என்று யாரும் சொல்லவில்லை. இந்த நேரத்தில் தேர்தல் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. அவருடைய தொகுதி உட்பட வட இந்தியாவில், இங்கே தென்னிந்தியாவில் எல்லா தேர்தலும் முடிஞ்சிருச்சு. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் 13 தொகுதி, பஞ்சாபில் 13 தொகுதி, இமாச்சல பிரதேசத்தில் 4 தொகுதி, ஜார்க்கண்டில் 3 தொகுதி, மேற்கு வங்காளத்தில் 9 தொகுதி, ஒரிசாவில் 6 தொகுதி, சண்டிகாரில் 1 தொகுதி, மொத்தம் 57 தொகுதி. இந்த 57 தொகுதியில் நடக்கிற இடங்கள் இருக்கக்கூடிய நார்த் இந்தியா மக்கள் மத்தியில் ஆன்மீகமாக இருப்பாங்க. நம்ம தியான நிலையில் போய் உட்கார்ந்தோம்னா அந்த 57 தொகுதியில் நமக்கு வாக்கு அதிகமாக வருங்கிறதுக்காக ஒரு பிரச்சார உத்தியை கையாண்டு இப்படி இருக்கிறாரு. ஒரு பிரதமராக இருப்பவர் இப்படி தியானம் பண்ணுறதை மற்ற நாளில் வாங்க, விவேகானந்தர் மண்டபம் மட்டும் இல்லை, எங்கே வேணும் எல்லா கோயிலுக்கும் போனீங்க, தமிழ்நாட்டுக்கு அத்தனை கோயிலுக்கும் யாரும் அமைதியா உட்கார்றாரு. அதுவும் இந்த மண்டபம் அமைதியா உட்கார்றது தான். அதை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்குறேன். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் பயப்படுறதுக்கு பயந்து எந்த கட்சியுமே யாருக்கும் யாரை பார்த்து எந்த கட்சியும் பயப்படாது. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அரசியலில் யாரும் இன்னொருத்தருக்கு பயந்து அரசியலே பண்ண முடியாது. அதனால் பிஜேபி இப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் அங்கே தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இப்போ இல்லை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்க, 48 நாள் நீங்கள் மௌன விரதம் இருங்க. உங்களுக்கு இப்போ இருக்கிறத விட அதிகமாக நாங்களே உங்களை வரவேற்று கொண்டு உட்கார வைக்கிறோம். நீங்கள் தேர்தல் நேரத்தில் போய் இந்த மாதிரி செய்கிறது ஒரு பிரச்சாரம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும் நினைக்கிறீங்க? இது தாக்கம் இல்லை. வயது முதிர்ந்தவர்கள், இந்த ஆன்மீகமாக இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ நம்ம பிரதமர் போய் தியானம் பண்ணுறாரு, அது ஓட்டு போடலாமான்னு அந்த மாதிரி அபசகனமாக ஓட்டு கிடைக்கும்னு நினச்சி அந்த மாதிரி உட்கார்றாரு. அதனால் அப்படி மக்கள் ஏமாற மாட்டாங்க. அதே மாதிரி தான் போன தடவை போய் உட்கார்ந்தாரு கேதார்நாத்தில். இப்போ அதுக்கு முன்னாடி போய் இமயமலையில் உட்கார்ந்தாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன், நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை. தேர்தல் நேரங்களில் மக்களை ஏமாற்றுவதற்கு இப்படி ஒரு நாடகம் வேண்டான்னு சொல்கிறோம். அதனால் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே எலெக்ஷன் நடக்குதா?
இது 57 தொகுதிகளை குறி வச்சு, அதாவது இருக்கக்கூடிய நாட்களில் இந்த ஒரு நாள் கூட பிரதமர் தன் பக்கம் ஒரு அட்டென்ஷனை திருப்புறாரு, இது வந்து மெடிடேஷன் இல்லை மீடியா அட்டென்ஷன் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இதை மையப்படுத்தி 57 வந்து கடந்த முறை இதே மாதிரி தான் நடந்தது, 30க்கும் மேற்பட்ட தொகுதியில் பாஜக வென்றது. அப்போ இது ஒரு பிரச்சாரம் தானே, அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ அவர் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இன்றைக்கி பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு அவர் என்ன பண்ணணும், அதை யார் முடிவு எடுக்கணும்? அவர் வீட்டில் போய் உட்காந்துடுறாரு, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துடுறாரு, மீடியா போகும், இருட்டில் அமர்ந்திருக்கிறார், வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார், தோல்வி பயத்தில் பேசுகிறார், எல்லா வெளிச்சத்தையும் போட்டு உட்கார்றாரு, கடைசியாக வெளிச்சத்தை பார்க்க போகிறார். நீங்க எத்தையாவது பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா இமயமலை போறது, கேதார்நாத் போறது, விவேகானந்தர் மண்டபம் போறது, இதெல்லாம் எந்த மாதிரியான ஓட்டை போலரைஸ் பண்றதுக்கான கேள்வி. 2014 அவர் போனதுங்கிறது வந்து பிரதாப் பார்க் ஃபோர்ட்டுங்கிறது சிவாஜி அப்சல் கானை துவம்சம் பண்ண ஒரு இடத்துக்கு போறார், கோட்டைக்கு போறார். அது வந்து இந்த நாட்டுக்கு அவர் கொடுத்த சமிஞ்சை என்னங்கிறத அப்புறம் பேசுவோம். அடுத்தது இங்கே வர்றார், கேதார்நாத்துக்கு வர்றாரு, அங்கே ஆதிசங்கரர் மிகப்பெரிய இதை உருவாக்கினார், அந்த இடத்துக்கு போகிறார். இப்போ எங்கே வந்திருக்காருன்னா, இதுக்கப்புறம் எதெல்லாம் பேசப்படும்னு பாருங்கள். பன்சாரான்னு ஒரு 50 வருடம் இந்தியாவை ஆண்டல, ஆன்மீகத்தில் ரொம்ப தவறான வேலைகளை செய்து கொண்டிருந்த பன்சாராவை பற்றி பேசுவாங்க, குண்டலியை பற்றி பேசுவாங்க, மூக்குத்தியை பற்றி பேசுவாங்க, கால பைரவரை பற்றி பேசுவாங்க. இதெல்லாம் இப்போ நடக்கும். ஏன்னா ரஜினி காளிகாம்பாளை பற்றி பேசின உடனே அது ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சு இல்லையா, அந்த மாதிரி இப்போது பேசுவாங்க. அதில் என்ன சொல்ல வரும் உங்களுக்கு அப்படின்னா, இந்த திருநாட்டை அழித்து கொண்டிருந்த அத்தனை சக்திகளையும் இன்றோடு முடித்து விட்டேன். யார் முடித்தா? அந்த கன்னியா இருந்தால் அந்த குமரி தான் முடித்தாங்க. அந்த கன்னியாகுமரியில் நான் வந்து அதை முடித்து விட்டேன், பன்சாரா என்கின்ற அரக்கனை ஒழித்து விட்டேன். கதைகள் வரும் உங்களுக்கு, அமர் சித்திர கதையில் புக்காவே வரும். இந்த செய்தியில பிரதமர் சொல்றாரோ இல்ல நாம தான் சொல்றோம். அவர் அமைதியா போய் உட்கார்ந்துக்கிறார், நாம தானே எப்ப பார்த்தாலும் பேசுவோம். நல்ல ஒரு தேய்பிறை அஷ்டமியில காலபைரவரை போய் அமித்ஷா பார்க்குறாரு. காலபைரவர்கிட்ட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு இளைஞர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா வளர்பிறையோ தேய்பிறையோ திசாபுத்தியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அன்னைக்கு காலபைரவர்கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய குறையை சொன்னீங்கன்னா தீக்கலைன்னா ஒரு காலபைரவரே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சக்தி உண்டு. அதை கொண்டு போய் அமித்ஷா அவர்கள் பண்ணுறாங்க. போர் நடக்கும்போது இப்படி தான் நடக்கும். சேனாதிபதிகள் அவர்களுடைய வழியில் போய் பண்ணுவாங்க, ராஜா வந்து தன்னுடைய வழியில் போய் பண்ணுவார். ஹிந்து தர்மத்தை பேசினாலே இவங்களுக்கு பிரச்சனைங்க. பிரச்சனையே என்னன்னா, நீங்களே சொல்றீங்களே இது வந்து ஜோதிட ரீதியாக இங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும் அப்படின்னு இவங்க ஜோதிடம் இல்ல, ஆன்மீக ரீதியாக அப்படின்றீங்க. ஆனா அப்படின்னா அது எந்த ஓட்டை போலரைஸ் பண்ணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் ஒன்று கேட்கட்டுமா? இந்துக்களை திரட்டுவதற்காக வாக்கு வங்கியாக இந்த கடைசி நாட்கள் உங்களுக்கு இன்று மாலை வரை அவகாசம் இருந்தது, அதன் பின்பு இதை தான் பண்ணுவீங்க அப்படின்றதான கேள்வி வருது. இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன், அவர் என்ன பண்ணணுங்கிறத நீங்க சொல்லுங்க, வேணா அவருக்கு ஃபோன் பண்ணி பண்ண சொல்லலாம். ஆனால் நான் உள்நோக்கத்துக்கு சொல்கிறேன். ஒரு நாள் பூரா பிரதமரோட ஸ்டாலின் ஐயா இருந்தார். விவேகானந்தா ராக் அங்கே வந்து இதில் பீச் ரோட்டில் அந்த இடத்துக்கு மட்டும் அவர் போகவே இல்லை. இது என்ன செய்தியை நீங்கள் கொடுக்குறீங்க? நாள் பூரா எல்லா இடத்துக்கும் போனார், அந்த இடத்துக்கு மட்டும் வரல. விவேகானந்தர் வந்தாருங்கிற அந்த இடத்துக்கு மட்டும் வரல. இதுக்கு நீங்க ஏதாவது தவறான செய்தி கொடுக்குறீங்களா? கிடையாது. அது ஏதோ ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம், அந்த டைம்ல வேற ஒரு நிகழ்ச்சி அவருக்கு இருந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் பேசணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணாலும் பேச முடியும். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறாரு. 3 தேர்தல்களாக பண்றாரு. இன்னைக்கு தான் நீங்க அவரை வந்து ஒரு பாகுபலி 2ல இருந்து 3க்கு பார்க்க போறீங்க. ஆனா 2014 அவர் போய் சிவாஜி இடத்துல போய் உட்கார்ந்த பொழுதும் அவருடைய நோக்கம் தெள்ள தெளிவா இருந்தது. இந்த நாட்டை தவறான முறையில் ஆண்டு கொண்டு வந்திருந்தவனை முடித்த அந்த இடத்துக்கு நான் போறேன். அதுக்கு அடுத்தது ஆதிசங்கரர் கொண்டு வந்து தியானத்தை கொண்டு வந்த அந்த மோட்சத்தை கொண்டு வந்த இடத்துக்கு நான் போறேன். இப்ப நான் வந்து அரக்கர்களை முடித்து விட்டேன், 50 தொகுதிக்கு கம்மியா கொண்டு வந்துட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.